அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ கம்ப்யூட்டர்ல தான் வேலை பார்க்கணும்னு அம்மா தெளிவா சொல்றாங்க. அதுக்காக வேண்டி ஊர்ல இருக்கிற தாத்தாவோட நிலத்தை வித்து காசை வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை, மனோகருக்கும் இஷ்டம் இல்லை. அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு லீவ் இல்லை ஆபீஸ்க்கு சொல்லிட்டாரு. மனோகர் மட்டும் தனியா போறான். நீ போய் தாத்தா பார்த்து பேசுமா, நிலத்தை வித்து பணத்தை வாங்கிட்டு வர அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா வெளியே பேச முடியல. அப்படி இருக்கும்போது ஊருக்கு போயிட்டு மனோகருக்கு வந்து தகவலே இல்லை. இவங்க ஃபோன் பண்ணா மனோகரும் ஃபோன் எடுக்கல, தாத்தாவும் ஃபோன் எடுக்கல. இவங்க அப்பாவும் எனக்கு லீவு கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு அப்பாவை கம்பல் பண்ணி அம்மா கூட்டிட்டு சொந்த ஒரு கிராமத்துக்கு போறாங்க. கிராமத்துக்கு போனா கிராமத்துல வீடு பூட்டி கிடக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க எல்லாரும் நிலத்துலதான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு ஆச்சரியம். ஓ, நிலத்தை வித்துட்டு அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிட்டாங்க போறதுன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் அங்க நிலத்துக்கு போனா நிலமே அடையாளமே தெரியாதபடிக்கு இருக்கு. நிலத்துல ஒரு பெரிய கொட்டா போட்டு இருக்கு. நிறைய ஒரு 7-8 பசு மாடு பால் கறந்துட்டு இருக்கு. மனோகர் ஒரு பக்கம் கூடையில சாணி அள்ளிட்டு இருக்கான்.